நாம பல வேளைகள்ல நினைக்கிறோம், அகங்காரமா இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கிறாங்க, தீமை செய்கிறவர்கள்லாம் திடப்படுறாங்க. ஆனா நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். கர்த்தர் என்ன அப்படி வெள்ளியை உருக்குறது மாதிரி என்ன உருக்குறாரு, பொன்னை புடமிடுகிறது போல என்னை புடமிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தரின் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். பாத்தீங்களா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம்மை உருக்கி நம்மை சுத்தப்படுத்துகிறாருங்க. அது மாத்திரம் இல்லை, இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும், நியாயத்திற்பின் நாளப்ப அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ நாம கர்த்தருக்கு பிரியமா வாழும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறதுன்னு. ஸோ